சார் நேற்று வந்து டிவிகே மாநாடு 2வது மாநில மாநாடு மதுரையில் நடந்தது. நீங்கள் நேராகவும் போயிருந்தீங்க, டிவிகேலையும் இருக்கீங்க. ஸோ நேற்று உங்கள் தலைவர் விஜயோடைய பேச்சு ஸ்பீச் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாடு பற்றி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது ஒரு சிறப்பு மிக்க சரித்திர மாநாடா மாற்றிய மதுரை மக்களுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் நன்றி. அண்ட் இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதாதாலா பாக்குறேன் நான். ஓகே, இன்னும் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு, பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அது கூடின கூட்டத்தை வச்சு பெரும் நம்பிக்கைன்னு சொல்றீங்களா இல்ல எப்படி சார்? பொதுவா எந்த கட்சிகளும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரி மாநாடுகள் தான் வச்சு பார்ப்பாங்க. மாநாடுகள் மூலியமா தான் ஒரு 50% அவங்களுடைய சுய பரிசோதனை மூலியமா தன் பலம் நிரூபிப்பாங்க மற்றவங்களுக்கு. அதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது நான் அப்படிதான் நான் சொல்ல முடியும். என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பாத்தீங்கன்னா, அது ஓட்டு போடும்போது மக்கள் கையில தான் இருக்கு. கூட்டம் ஓட்டா மாறுமான்னு சொல்ல முடியாது. அது நம்புறீங்க? அத நான் கண்டிப்பா நம்புறேன். என்னைக்குமே கூட்டம் ஓட்டா மாறாதுன்றத நான் நம்புறேன். ஆனா தளபதி அண்ணன் கிட்ட வரக்கூடிய இந்த இளைஞர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, இன்று இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தி அரசியலுக்கு வீதிக்கு ஒவ்வொருத்தரும் கட்சி கொடிகளையும் பெண்களும் மக்களும் அதை சந்தோஷமா அணிந்து கொள்ற அளவுக்கு உருவாக்கி இருக்கிறது தமிழ் வெற்றி கழக தலைவர் விஜய் மட்டும்தான். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஒரு மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டியில பிறந்த ஒரு பையன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய சாதிய ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு முந்தி காலத்துல. நான் படிச்சதே கிடையாது. அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவரா தான் இதுவரையும் அவங்க போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் அம்பேத்கரை படிச்சு என்ன மாதிரி நிறைய அம்பேத்கரை படிக்கிறாங்க. சோ இதுதான் ஒரு ஒரு வளர்ச்சி பாக்குறேன். அரசியல் படிக்க ஆரம்பிச்சாங்க. சமூகம் நீதியை கடைபிடிக்கணும்னு நினைக்க முன் வந்துட்டாங்கன்றதுக்கு நானே ஒரு சான்று. டிஎம்கே தான் நேரடி எதிரி எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னது ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு அண்ணன் கொஞ்சம் கான்பிடென்டா விமர்சனம் பண்ணுவாருன்னு ஒரு பர்சன்ட் கூட நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அண்ணன் எப்பவுமே யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு அவரை 10 வருஷமா தெரியும். அவருடைய முதல் மாநாட்டிலேயே அதான் சொன்னாரு, யாரையும் தவறா நாகரிகம் இல்லாத நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணணும், நம்ம டீசென்டா விமர்சனம் பண்ணணும், டீப்பா அட்டாக் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இன்றைய விமர்சனம் கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் அடுத்த கட்ட நம்பிக்கையிலயும் அடுத்த கட்டத்துலதான் அவர் போயிருக்காரு நான் பாக்குறேன். அது அநாகரிகமான வார்த்தைன்னு நினைக்கிறீங்களா? நான் அதை அநாகரிகமா தாண்டி அந்த அங்கிள் சொல்லும் போது ஒரு முறையாதான் வச்சுக்கிறாரு. அந்த ஒரு நையாண்டியா பாக்குறேன் நானு. நீங்க இப்போ அப்பான்னு சொல்லிருக்கு, ஆனா இங்க எந்த பாதுகாப்புலயுமே இல்ல அங்கிள். ஒரு குழந்தை அங்கிள் எனக்கு பயமா இருக்கு அங்கிள் தானே கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு நையா விமர்சனம் பண்ணிருக்காருன்னு பாக்குறேன். சோ மாநாடுக்கான ஏற்பாடுலாம் எப்படி இருந்தது? நீங்க எத்தனை நாள் முன்னாடி அங்க போனீங்க? அந்த ப்ரீ இதா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். இது மாநாடுக்கு அறிவிச்சது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. கழக பொதுச் செயலாளர் ஆனந்தண்ண ஒரு டீம் அமைச்சு ஒரு முகாம் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளா அங்க வேலை செஞ்சுட்டு. நான் இந்த மாநாடு அன்னைக்கு முதல் நாள் தான் போனேன். ஏன்னா இது நம்ம ஊரு தான் தெரியும், எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும்னு எல்லாமே தெரியும். அதனால இங்க எல்லாருமே அவங்கள ஒர்க்க பிரிச்சு எனக்கான ஒர்க்ன்றது இன்னைக்கு கொடுக்கப்படல. தொண்டனா போனேன், தளபதியோட அன்பு தம்பியா போனேன். என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு 200-300 பேர் சேர்த்து போனோம். எங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தலைவர் எங்க அண்ணா விஜய்க்கும் கொடுத்துட்டு வந்தோம். இந்த
இந்த மாதிரியான ஒரு தலைவர் இப்ப உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் வரும் பொழுது அவரு அவருடைய கரிஷ்மா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். சந்தோஷம் தான் படுவாங்க அவங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த இங்க வந்த எல்லா இளைஞர்களுமே என்னென்ன பாக்கணும்ன்றது இதுலதான் நிறைய ஆர்வமா இருந்தாங்க. இன்னும் நிறைய கிரௌட் அண்ணனுடைய கருத்துக்களை உள்வாங்கி இன்னும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றாங்க. சோ அவங்களை நம்ம சந்தோஷப்படுத்துறதுல ஒரு 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 பொறுப்பு இருக்குதான் நான் நினைக்கிறேன் அண்ணனுக்கு. அவங்க தொண்டர்களுடைய சந்தோஷம் மனநிறைவு ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த மாதிரியான இப்ப அந்த தொண்டர்கள் போடுற மாலையை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், துண்டுகளை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், கட்டிக்கிறதா இருக்கட்டும், இது அவங்களை உற்சாகப்படுத்துறது. இப்ப போர் வீரர்கள் ஒரு சண்டைக்கு போகும்போது தோல்வியை நெருங்கும் போது ஒரு பயம் வரும். எடுத்துக்காட்டுக்கு பாகுபலி படத்துல மகேந்திர பாகுபலி தோல்வியை நெருங்கும் போது போர் வீரர்கள் சொன்னங்கும் போது ஒரு வீர வசனம் பேசுவாரு. சில நேரம் வீரமான பாடல்கள் பாடி வீரர்களை உற்சாகப்படுத்துவாங்க. சோ இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி. அது அப்படிதான் அண்ணன் பயன்படுத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். சோ இது போக போக அது இது சக்சஸ் ஆகும் போது இது எல்லாருக்கும் புரிய வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான இருக்கு. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கவனிப்பாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசும்போது சில பேர் பின்னாடியே போயிடுவாங்களாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எம்ஜிஆர் ஐயா பேசும்போது ஒரு மாதிரி, ஜெயலலிதா அம்மா பேசுற மாதிரி ஒரு மாதிரி, கலைஞர் ஐயா பேசும்போது ஒரு மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கில்ஸ் இருக்கு, ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சோ தலைவர் இதுதான் ஒரு முகமும் தான் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய சிரிப்பு தான் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதை தாண்டி அரசியல் அறிவுகள், அரசியல் ஆளுமைகள் வரும் பொழுது இன்னும் தான் என்னுடைய கருத்து. யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது சொல்ல? ஏன் இருக்கட்டுமே, இதுல என்ன இருக்கு? எந்த தலைவர்கள் ஸ்கிரிப்ட் இல்லாம பேசுறாங்க? நீங்க நானே ஒரு நாளைக்கு பேச போறேன், நடிக்க போறேன்னா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வரும். நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறேன்னா அது என்ன டாபிக் நான் அந்த ஆங்கர் கிட்ட கேட்பேன். நான் தயாரா இருக்குன்னு பாப்பேன். இந்த மாதிரி ஒரு 19 ரூபா லைவ்ல போகும்போது தான் நம்ம மனசுல பட்டதை பேச முடியும். ஒரு லட்சம் பேர் முன்னாடி நம்ம பொது விஷயத்த பொது காரியங்களை பேசும்போது அதனுடைய ப்ரிப்பரேஷனோ இல்ல அதை பத்தி அடிப்படை அறிவே இல்லாம, நாலேஜ் இல்லாம நம்ம பேச முடியாதுல்ல. அதனால எந்த தலைவர்களும் இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவர்களும் ஸ்கிரிப்ட் இல்லாம ஸ்டேஜ் ஏற மாட்டாங்க. அது அண்ணன் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. தென் அந்த பாடல் வரிகள் எழுதினது யாருன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? அவர் பாடி இருந்தாரு, அவருடைய விஜய் பாடி இருந்தாரு. எனக்கு தெரியல. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ ஓவராலாவே உங்களுடைய இந்த 2வது மாநில மாநாடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்திருக்கு? அதுதான் சொல்றேன். இது மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு, மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ நாங்க ஒரு 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 இது இருக்கும்ல, இப்போ நம்ம ஜெயிச்சிருவோமா, நம்ம எவ்வளவு அந்த டவுட்டே இல்ல. ஒரு பயம். ஒரு இப்போ அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 10% ஓட்டு வாங்குவாங்களா, மாநாடு நடத்திடுவாங்களா, இவங்க 15% வாங்கிடுவாங்க. கருத்து கணிப்பு கூட கூட ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வெற்றியும் எங்களுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது. கண்டிப்பா 2026 அண்ணனுடைய ரசிகர்களே 1 கோடி பேர் இருக்காங்க. அதுல வெறியர்கள் பாத்தீங்கன்னா பாசமான, நம்ம மதுரை ஸ்லாங்ல சொல்றேன், அவர் மேல பயங்கர அளவு கடந்த பாசம் உள்ளவங்க ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். இப்போ இது நாள் வரைக்கும் எந்த ஒரு குழந்தைங்களும் 18 வயசு ஆச்சுன்னா ஓட்டு போடும் போது சுயமா சிந்திச்சு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. நான் மெஜாரிட்டியா சொல்றேன். அம்மா அப்பா யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. மெஜாரிட்டியா இதான் நடந்திருக்கும். இந்த முறை என்ன ஆகும்னா, முதல் முறை தன் பிள்ளைகள் யாருக்கு சொல்றாங்களோ அதுக்கு பேரண்ட்ஸ் போடுவாங்க. அப்ப எங்க கணக்குப்படி எங்க கூட 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 2 கோடி வாக்கு எங்களுக்கு கண்டிப்பான முறையில இப்பயே கன்ஃபார்ம்ன்றத நான் உறுதியா சொல்ல முடியும். இன்னும் இறங்கி மக்கள் களப்பணியில நாங்க ஆற்றும் போது, ஒவ்வொரு தொகுதி வாரியா நாங்க பகுதி வாரியா நாங்க நிர்வாகிகள் போய் வேலை செய்யும் பொழுது எங்கள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் போது நாங்க கண்டிப்பான முறை மிகப்பெரிய வெற்றி அடைவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த மதுரை மாநில மாநாட வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி சௌந்தர் ராஜா, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் a lot. நன்றி மேடம்.